Hi friends, நான் தான் உங்க ஆஷிக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் வந்து என்னோட previous videos comment sectionல 2021 edition அதாவது இந்த புது கலர் ஸ்கீம் இருக்கக்கூடிய பல்சர் NS200 ஓட டீடைல் ரைட் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட பல்சர் NS200 BS6 நியூ கலர் ஸ்கீம் இருக்கு. இந்த வண்டி வந்து பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. BS4 கம்பேர் பண்ணும்போது and previous கலர் ஸ்கீம் கம்பேர் பண்ணும்போது அலாய்ஸ்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பெரிமீட்டர் ஃப்ரேம்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. and ப்ளூ கலர் ஸ்கீம் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? வண்டியோட ஹேண்ட்லிங், பிரேக்கிங் and பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க BS6ல. ஸோ எல்லாத்தையும் என்னோட ரைட் ரிவ்யூவில் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க. செம்ம அக்ரெசிவாக இருக்குது. இந்த 200cc செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பர் லுக் கொடுக்கக்கூடிய வண்டி அப்படின்னா கண்டிப்பாக NS200 சொல்லலாம். இப்போ வந்து புதுசாக கலர் ஸ்கீம்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் கொண்டு வந்திருக்காங்க. எல்லோ கலர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் ரெட் கலர் இருக்குது, ஒரு மேட் ரெட் இருக்குது. அண்ட் கிரே கலர், ஒயிட் கலர் இருக்குது. இந்த ப்ளூ கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த அலாய்ஸில் வந்து ஒயிட்டுக்கு பதிலாக பிளாக்கே இருந்திருக்கலாம், இன்னொரு நல்ல டச்சாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த கலர் ஸ்கீம் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். வண்டியோட பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. ஸ்விட்சஸும் வந்து குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லாம்ப் வந்து ஒரு ஹாலஜன் டிஆர்லோட சேர்த்து ஒரு 55 வாட் பவர்ஃபுல்லான ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு நைட்டில் வந்து ஒரு நல்ல ரீச் விசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். டெயில் செக்ஷன் வந்து டிப்பிக்கலான NS டெயில் செக்ஷன், நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அது LEDயில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜனில் தான் வருது. NS200ஓட சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ராடான டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 inch 100/80. பிரேக்கிங் வந்து 300 mm பெடல் டிஸ்கில் வருது. ரியர் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பின்னாடி வந்து ஒரு மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 130/70 17 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் வந்து ஒரு 230 mm வருது. அண்ட் NS200 BS6 சிங்கிள் சேனல் ABSல வருது. டுவெல் சேனல் ABS யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நல்லா அக்ரெசிவான டிசைனாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 35 to 40 kmpl நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் ஃபியூச்சரில் மைலேஜ் டெஸ்ட் பண்ண சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுறேன். ரைடர் சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 805 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹார்டான சீட்ஸ் எடுத்தான். சீட்டோட டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த நியூ லுக்கில். அண்ட் பில்லியன் சீட்டும் வந்து ஓரளவுக்கு ப்ராடாக தான் இருக்குது. ஸோ ரைடர் அண்ட் பில்லியன் கம்ஃபர்ட் வந்து NS200 நம்ம எதிர்பார்க்கலாம். பில்லியன் கிராப் ரயிலும் ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஒரு டிஜிட்டல் அனலாக் யூனிட்டில் வருது. டிஜிட்டலில் வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, கிளாக் இருக்குது, ஃபியூல் கேஜ் இருக்குது. அனலாகில் வந்து டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ABS இண்டிகேட்டர் வருது. லெஃப்ட் சைடில் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது, லோ பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது, என்ஜின் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், என்ஜின் மேல் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் அண்ட் பஜாஜோட லோகோ இருக்குது. இருந்தாலுமே ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டரோ, ஒரு ஃபியூல் ரேஞ்சோ, இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தா ஒரு பெட்டரான ஃபீல் இருந்திருக்கும். பல்சர் NS200 BS6ல சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து நம்ம கியரில் இருக்கும்போது சைட் ஸ்டாண்டோட இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இப்போ வந்து நியூட்ரலில் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைட் ஸ்டாண்ட் ஆனில் இருக்குது. கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டோன்னா வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. வண்டியில் வந்து ஒரு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க. NS200ஓட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். பல்சர் NS200 BS6 பவர் பண்ணுறது ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-valve என்ஜின். BS6ல வந்து வண்டிக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. வண்டியோட பவரை பொறுத்த வரைக்கும் 24.5 PS அண்ட் டார்க் வந்து 18.5 Nm. வண்டியில் ஒரு 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ NS200 BS6ஓட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, வண்டியோட ஹேண்ட்லிங், ரைட் குவாலிட்டி எல்லாத்தையும் என்னோட ரைட் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட இனிஷியல் பிக்கப் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு செம்ம த்ராட்டில் ஃபீல் இருக்குது.
அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. 0 to 100 வந்து ஒரு செம்ம ஃபாஸ்ட்டான டைமில் ரீச் ஆயிடுது. BS6 வந்து பவர் அண்ட் டார்க்கில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. பஜாஜ் வந்து ஒரு சூப்பரான ஒர்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இனிஷியல் பிக்கப், மிட் ரேஞ்ச் எல்லாமே சூப்பராக இருக்குது. டாப் எண்டும் வந்து பல்சர் NS 200ல் நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஈஸியாக 140+ போகக்கூடிய வண்டி தான் இது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸுன்றது செம்மையாக இருக்குது. ஒரு செம்ம லைட்டான த்ராட்டில், ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணால் போதும் வண்டி பறக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம இன்றைக்கி மோஸ்ட்டாக சிட்டியில் தான் ரைட் பண்ணுறோம் அப்படின்றதுனால டாப் அண்ட் டெஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரில. சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக பண்ணுறேன். வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டாக உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார் செட்டப் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடி லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஒரு ஸ்போர்ட்டியான ரைடிங் ஸ்டான்ஸும் கொடுக்குது. ஃபுட் பெக்ஸ் வந்து சென்டர் செட் தான். ஸோ ஓரளவுக்கு ஸ்போர்ட்டினஸும் இருக்குது. ஹேண்டில் பாரில் கம்ஃபர்ட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது. வண்டியோட வெயிட்டும் வந்து 156 kgs, ரொம்ப அதிகம்லாம் இல்லை அப்படின்றதுனால சிட்டி ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே ஹார்டாக இருக்குது அப்படின்றதுனால ரைட் குவாலிட்டின்றது கொஞ்சம் லேக் ஆகுது. ஆனால் ஹார்டான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து ஹை ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணும்போது ஒரு பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஹேண்ட்லிங்கும் நல்லாயிருக்கு. வண்டியோட சீட் செட்டப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. லாங் ரைட்ஸ் வந்து ஒரு 500 to 600 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்றது ஃபீல் ஆகும். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இன்னொரு ப்ராடான ரியர் டயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். ஒரு நல்ல ரைட் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கும். ரைட் கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ டயர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பெட்டரான டயர் செட்டப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கும். பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பிரேக்குமே வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஆனால் பிரேக் லீவர்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஃப்ரண்ட் பிரேக் லீவர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, NS 200ல் டுவெல் சேனல் ABS யூனிட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் சிங்கிள் சேனல் ABS தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை தான் வந்து அதிகம் ரிலை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக டுவெல் சேனல் ABS அப்படின்றது ஒரு மஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தார்மாராக இருந்திருக்கும் இந்த செக்மெண்ட்டில். ஆனால் அது கொடுக்கல. மேபி நெக்ஸ்ட் அப்டேட்டில் கொடுப்பாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரில. ஒரு நல்ல பிரேக்கிங் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இருந்தாலுமே டுவெல் சேனல் ABSன்றது கண்டிப்பாக இருந்திருக்கணும். கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நம்ம வந்து ஹையாக ரிவ் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் வந்து சில நேரம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மற்றபடி எல்லா நேரமுமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான கியர் ஷிஃப்டிங் தான். கிளச் ஓரளவுக்கு லைட்டாக தான் இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரியர் வியூ மிரர்ஸ் வந்து நல்லா ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு விசிபிலிட்டி கொடுக்க மாட்டேங்குது. நம்ம வந்து நார்மலாக ரைட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ஓகே. ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டு ரைட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் பாதி வந்து அதே மறைச்சிக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ராடான ரியர் வியூ மிரர் செட்டப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். வண்டியோட வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 1363 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அண்ட் டிராஃபிக் ஃபில்டர் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 168 mm கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டாலான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸோ பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ரைடர் அண்ட் பில்லியன் கூட போகும்போது எந்த விதமான பெரிய இஷ்யூஸுமே இருக்காது. வண்டியோட வைப்ரேஷன் லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் 5000 to 6000 RPMல ஹேண்டில் பார்ஸ் அண்ட் ஃபுட் பெக்ஸில் வந்து வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. ஹேண்டில் பார்ஸில் கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆகுது. ஆனால் ஃபுட் பெக்ஸில் ரொம்ப மைல்டாக தான் ஃபீல் ஆகுது. மற்ற RPM ரேஞ்சில் வந்து வைப்ரேஷன்ஸ் அதிகமாக தெரியல. இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா, ஹை கியர்ஸில் வந்து வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகலை. ஸோ அந்த செகண்டரி டு ஃபோர்த்தில் தான் வந்து வைப்ரேஷன் லெவல்ஸ் ஃபீல் ஆகுது. நீங்கள் 5th 6thலாம் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் அந்தளவுக்கு இருக்காது. வண்டியில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகலை. நான் கொஞ்சம் டிராஃபிக்கில் தான் ரைட் பண்ணேன். எனக்கு வந்து ஹீட்டிங் வந்து ரொம்ப எக்ஸசிவாலாம் ஃபீல் ஆகலை. நம்ம வந்து அதிகமாக டிராஃபிக்கில் மட்டுமே ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் ஹீட்டிங் ஃபீல் ஆக சான்ஸ் இருக்குது. இருந்தாலுமே வண்டியில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். NS 200 BS6ல் லாங் ரைட்ஸ்லாம் தாராளமாக போகலாம். வண்டியோட ஐடியல் ஹைவே க்ரூசிங்கை பொறுத்த வரைக்கும் 100 to 115ல் வந்து நம்ம வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம வந்து 100 to 115ல் வந்து என்ஜின் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஈஸியாக ரைட் பண்ணலாம். அந்த ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணும்போது நம்ம டெஸ்டினேஷன்ஸ்க்கும் வந்து ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம வந்து அதிகமாக ஹால்ட் போட வேண்டியது இருக்காது. அதிகமாக வந்து கேப் போட வேண்டியது இருக்காது ரைட் பண்ணும்போது. ஈவன் 200 to 50 கிலோமீட்டர்ஸ் கூட வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் பிரேக் விடாமல். அண்ட் லாங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1000 கிலோமீட்டர் ரைடு கூட NS 200ல் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஏன்னா லாங்லாம் போகக்கூடிய வண்டி தான் தாராளமாக.
உங்களை நிறைய பேர் வந்து NS200 நியூ கலர்ஸ் ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தீங்க. 2021 எடிஷன் இது. நானும் வந்து கிடச்சோன்னா கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. வண்டியோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு நல்ல பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. பல்சர் NS200 BS6ஓட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. வண்டியோட இனிஷியல் பிக்கப், மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் எண்ட் வந்து BS6ல் கண்டிப்பாக சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பெர்ஃபார்மன்ஸில் வந்து NS200 கண்டிப்பாக ஒரு பீஸ்ட்னே சொல்லலாம். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ஒரு ஓவராலாக ஒரு சூப்பரான பேக்கேஜாக இருந்திருக்கும். ஒரு டுவெல் சேனல் ABS யூனிட் கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நிறையா டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கலாம். இன்னும் நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கலாம் அவங்க இந்த ப்ரைஸிங்க்கு. NS200 BS6ஓட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 1,56,000 rupees சென்னையில். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எனக்கு வந்து ஃபீச்சர்ஸ்லாம் அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து ஒரு டாப் அண்ட் ஓரியன்ட் ஒரு சூப்பரான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேணும் அப்படின்னா NS200 BS6 ஒரு தரமான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பல்சர் NS200 BS6 பற்றின டீட்டெயில் ரைட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.